அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் இறை செய்தி பார்க்குறீங்களா? இறை வார்த்தை வாசிக்கிறீங்களா? அப்படி பார்த்து வாசிக்கிறீங்க தான் நீங்கள் தான் பெயர் பெற்றவர்கள் இல்லையா? மக்களே, இந்த நாளில் அவர் நமக்கு என்ன தருகிறார் என்று பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 56 இறை வார்த்தை 1, 2 மற்றும் 6, 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடிங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். இவ்வாறு செய்யும் மனிதர் பேர் பெற்றோர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து எந்த தீமையும் செய்யாது தம் கையை காத்து கொண்டு இவற்றில் உறுதியாயிருக்கும் மானிடர் பேர் பெற்றோர். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களின் அனைத்திற்கும் உரிய இறை மண்டாட்டின் வீடு என அழைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் மட்டும் வாழக்கூடாது, பிற இனத்தவரையும் வாழ வைக்க வேண்டும், பிற இனத்தவரும் அவரை தேடி வர வேண்டும் என்று இந்த இறை வார்த்தையில் கொடுக்கிறார். நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது இல்லையா? ஆனால் நாம் மட்டும் வாழலை, நம்ம மட்டும் வாழக்கூடாது. பிறவினத்தரையும், நமக்கு அருகில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும், எந்த இனத்தவராக இருந்தாலும் அவர்களையும் வாழ வைக்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ அவர்களை வாழ வைக்கும்படி நம்மளை அழைக்கிறார் என்றால் எதற்கு? அவர்களும் இறைவனை தேடும்படியும், அவர்களுக்கு நம் மூலமாக செய்த இறைவன் செய்ததன் அனைத்தையும் இவர்கள் இறைமக்களானதனால்தான் நமக்கு இவர்கள் செய்கிறார்கள் என்று அவர்கள் உணரும்படியும், அந்த உணர்த்துதலின் பேரில் அவர்கள் இறைவனிடம் வந்து சேரும்படியும் ஆண்டவர் அழைக்கிறார். எவ்வளோ பெரிய திட்டம் பார்த்தீங்களா? இல்லையா? நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவங்க பசியாக இருக்காங்களா, நம்ம உணவு கொடுக்குமா? அவங்களுக்கு ஆற்றுப்படுத்த முடியாமல் வர துயரத்தில் இருக்காங்களா, அவங்கள ஆற்றுப்படுத்துகிறோமா? இதுதான், வேறு எதுவுமே இல்லை. நமக்கு ஒன்றுமே கொடுக்க முடியலைனாலும் நாம் இறைவனிடம் மன்றாடும் போது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் செய்து கொடுப்பார். ஏனென்றால் உங்கள் மன்றாட்டு கேட்கப்படும், என் மன்றாட்டு உங்கள் மன்றாட்டு கேட்கப்படும். நீங்கள் எதை கேட்டாலும் தருவார். அவர் தருகின்றவர் தான் நம் தேவன் இல்லையா? அப்போ அதனால தான் எந்த இடத்தில் அவருக்கு நாம் செய்கிறோமோ, மதிப்பும் மரியாதையும் செய்கிறோமோ, அந்த இடத்தையே அவர் என்ன செய்கிறார்? இறைமண்டாட்டு வீடு என்று சொல்கிறார். அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்து ஜெபிக்கிறீங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஏற்படுத்தியிருக்கீங்க. அதில் உட்காந்து உங்கள் மன துயரோ சந்தோஷமோ எது நடந்தாலும் அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போய் நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக அதுவே இறைவன் வாழும் இல்லமாக மாறுகிறது. அந்த இடத்தில் இறைவன் வாழுகிறார் எல்லா இடத்துலையுமே. ஏன்னா நீங்கள் தனியாக அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல அவர் இருக்கிறார். நம்ம அவர் அந்த இடத்துல உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். இருந்து பாருங்களேன், தெரியும் அதனுடைய அதை எப்படி சொல்ல, அந்த பூரிப்பு இருக்குது பாருங்கள். அவரோடு இணைந்து இருக்கும்போது அந்த பூரிப்பு கிடைக்கும் நமக்கு. அப்படி ஒரு நிறைவு இருக்கும், நமக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் நம்மகிட்ட ஒன்றுமே இருக்காது, எதுவுமே இல்லை, பொருளாதாரமோ எதுவுமே இல்லை. ஆனால் அவர் தருகின்ற மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மகிழ்ச்சி தான் நம்மளை நிறைவுபடுத்துகிறது. ஏனென்றால் அவர் சொல்கிறார்ல, எல்லா மக்களும் வரும் இடத்தில் அந்த வந்து கூடுகிற இடம்தான் இறைமண்டாட்டின் வீடு அப்படின்னு அழைக்கப்படுமா. அப்போ மக்கள் கூடுகின்ற இடம் அனைத்துமே இறைமண்டாட்டின் வீடு தான் இல்லையா? தேவாலயங்களோ, நம்ம ஜெபிக்கின்ற இடங்களோ இல்லையா, திருப்பலி வைக்கின்ற இடங்களோ, எந்த இடங்களாக இருந்தாலும் இறைவனுக்கு உரிய இடங்கள். இறைவன் அந்த இடத்தை அனுமதிக்காமல் எதுவும் நடக்குமா? நடக்காது. அப்போ இறைவன் சித்தப்படி தான் எல்லாம் நடக்கும் என்று நாம் விசுவசிப்போம், நம்புவோம். நம்முடைய நீதியும் நேர்மையும் நியாயமும் நிறைவாக இருக்கும். அதனால் எல்லாமே இறைவனுக்குரிய கட்டுப்பட்ட நாளாக நாம் கருதி அவரோடு இணைந்து நடந்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அந்த நிறைவை கேட்போமா?
தாயும் தந்தையுமான இறைவா, ஒரு தாய் தன் பிள்ளைகளை பேணி காப்பது போல் நீர் எங்களை பேணி காக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளை எங்களை காண வைத்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எது எது செய்ய வேண்டும் என்று நீர் நினைத்து எங்களுக்கு செய்கிறீரோ அதை அனைத்திற்கும் கொடான கொடி நன்றி ஆண்டவர். நாங்கள் நினைப்பதற்கு மேலாக நீர் செய்து கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவையற்றதல்ல, தேவையானது மட்டும்தான் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம், கேட்கிறோம், நீர் தருகிறீர் ஆண்டவரே. அந்த தந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் அனைவரையும் முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.